ஓம் சாந்தி 1/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா என்னவாக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, இதை அப்படியே குழந்தைகளாக உங்களில் கூட வரிசைக்கிரமமாக அறிந்து கொள்கிறீர்கள். ஒருவேளை அனைவரும் அறிந்து கொண்டார்கள் என்றால் அதிக கூட்டம் கூடிவிடும் அப்படின்றார் பாபா. எல்லாரும் பாபா புரிஞ்சிக்க முடியாது வந்து. கேள்வி: நாலாபுறமும் வெளிப்பாட்டுடைய குரல் எப்போது பரவும்? ஜெய் ஜெய்கார் எப்போ ஆகும்னு சொல்ல வெளிப்பாட்டின் குரல். பதில் வந்து, சுயம் பகவான் இந்த பழைய உலகத்தை அழித்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார் என்பது மனிதர்களுக்கு எப்போது தெரிய வருமோ அப்பொழுது ஜெய் ஜெய்கார் ஆகுமா. ரெண்டாவது வந்து, நம் அனைவரையும் சத்கதி அடைய செய்யும் பாபா நமக்கு பக்தியினுடைய பலனை கொடுக்க வந்திருக்கிறார் என்ற நிச்சயம் இருந்தால் வெளிப்படுதல் நடந்துவிடும். நாலாபுறமும் கூச்சல் அதிகமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துலயும் அலைய விடுவாங்க வந்து, கடவுள் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் வந்து நீங்க என்ன அப்பப்ப அடிக்கடி சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மள வந்து 2000 அந்த வருஷத்துலயே வந்து விநாசம் சொன்னீங்க, திரும்பி விநாசம் வருதுன்னு சொல்லினே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து. அது அந்த அந்த வார்த்தைகளை அவங்க ஸ்டாப் பண்ணணும் இப்ப. கடவுள் வந்துட்டாருன்ற அந்த ஜெய் ஜெய்கார வரணும். பாடல் வந்து, யார் தலைவனோடு இருக்கிறார்களோ, யாரு குழந்தைகள் இருக்கிறாங்க வந்து. அது பாடல், லௌகிக பாடல் அது. பிரம்ம பாபா போட்டு அந்த பாட்டு வந்து கொண்டு வருவாராம். ஓம் சாந்தி. குழந்தைகள் பாட்டினுடைய இந்த வரிகளை கேட்டீர்கள். யார் தலைவனோடு இருக்கிறார்களோ, தலைவனோடு இருப்பது யார்? இது வந்து உலகம் இதை தெரிந்திருக்கவில்லை. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அதில் எந்த விதத்தில் தந்தை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நினைவு செய்வது அவர்களுக்கு வருவதில்லை. அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, உங்களை ஆத்ம புள்ளி அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். அதனால பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அதாவது நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு நினைவுடைய பயிற்சி ஏற்படணும். நீங்க பாத்ரூம் போனாலும் வந்து, நான் தேவ ஆத்மா, நான் வந்து முக்தி அடைந்த ஆத்மா, என்னுடைய உடம்புக்கு வந்து பால் அபிஷேகம் நடக்கணும், அப்படி குளிக்கணும். இதுதான் நினைவு. சமைக்கும் போது வந்து, நான் வந்து தேவாத்மா சாப்பிட போறேன், மத்தவங்களுக்கு குடுக்கணும். இதுதான் நினைவு. அப்படியே உட்கார்ந்து அப்படியே இறுக்கமா இருக்கக்கூடாது வந்து. ரிலாக்ஸா கர்மயோகா பண்ணிட்டு, பாபா வந்து அந்த நினைவுடைய பயிற்சி எப்படி, அது நிரந்தரமா இருக்கணும் வந்து. அந்த 1 மணி நேரம் யோகா பண்ண மீதி எல்லாம் வரணும்னா அது கிடையாது. சதா காலமா பாபான்னு இருக்கணும். கடைசி வரை நான் ஆத்மா என்பதை நினைவிருக்க வேண்டும். சரீரம் என்பது இருக்கிறது. சில பேர் வந்து இந்த உடல் கவர்ச்சி வந்து அதிகமா இருக்கும். அது எப்படி பாபா எப்படி நிக்கும்னா, அப்படியே உடம்புல செத்து போன அந்த உடம்புல புழு பூத்துருக்கும் தெரியுமா? அந்த போல வந்து உனக்கு அந்த வைராகியம் வரணும். இந்த உடம்புல ஒரு புழு பூத்து, அந்த உடம்புல பார்க்குற ரத்தம் அப்படி பார்த்து தான் உங்களுக்கு வைராகியம் வரும். அது வரலாம் வராது. அந்த ஆத்மா பயிற்சி வராது உங்களுக்கு. அது மாரி தான் வந்து அந்த புத்தியில வந்து நம்ம கொண்டு வரணும். அதனால தான் பாபாவோட டைரக்ஷன் கிடைத்திருக்கு. நாம் என்னவாக இருக்கிறோமோ அந்த ரூபத்தில் வெகு சிலரே நினைக்க செய்றாங்களாம் வந்து. பாபா பரந்தாமத்துல இருக்காரு அப்படின்னா அது வந்து இன்னும் வரல அது வந்து. அதனால குழந்தைகள் அதிக தேகாபிமானத்தை வந்து விடுகிறார்கள். யாருக்கும் எதுவரை பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கவில்லையோ, அதுவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்ட்டு பாபா புரிய வைத்திருக்கிறார். அதனால் முதலில் அந்த நிராகாரமானவர் நம்முடைய தந்தை கீதையினுடைய பகவான் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். நேத்து கூட அந்த சிவானி சிஸ்டர் கிளாஸ் சொன்னாங்க பாரு அந்த கீதா தீதி. பாபாவ அழகா வெளிப்படுத்துற ஒரு பீஸ்ன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க வந்து. நித்தச்சி மன்றம் அழகா அவங்க முன்னாடியே வந்து. அவங்க முகமே அப்படியே ஒரு வித்தியாசமாச்சு. சிவானி சிஸ்டர் முகம். ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம கூட வெளிப்படுத்த முடியல. அழகா வெளிப்படுத்திட்டு போறாங்க. முன்னாடியே. அதனால தான் அவரை தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அவர் இந்த சமயத்தில் சத்கதி அடைவதற்கான நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கருத்தில் நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டால் பிறகு இருக்கின்ற இவ்வளவு சாது சன்னியாசிகள் அனைவரும் ஒரு வினாடியில் வந்து விடுவார்கள். பாரதத்தில் பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும் அப்படின்றாங்க வந்து. இப்போது இந்த உலகம் அழியப் போகிறது என்பது தெரிந்துவிட்டால், இந்த விஷயத்தினுடைய மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால், மும்பையிலிருந்து அபு வரை கியூ இருக்குன்னு சொல்றாரு. அது முன்னாடி டெல்லியிலிருந்து இது சொல்லிருவாங்கல்ல, மும்பைல சொல்லுவாங்களா கியூவ? மும்பையிலிருந்து அபு வரை கியூ இருக்குன்னு சொல்லுவாரு. முன்னாடி டெல்லி எத சொல்லுவாரு வந்து. இப்ப அபு மலை வரைக்கும் கியூ இருக்குமா, வரிசையில் நின்று விடுவார்கள். ஆனால் அவ்வளவு விரைவாக யாருக்கும் நம்பிக்கை ஏற்பட முடியாது அப்படின்றார். விநாசம் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இவர்கள் அனைவரும் காரில் அதாவது உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். பிறகு கடைசி நேரத்தில் உங்களுடைய பிரபாவம் தாக்கம் ஏற்பட்டு, கீதையினுடைய பகவான் பரம்பிதா பரமாத்மா, சிவன் என்ற விஷயத்தில் நம்பிக்கை ஏற்படுவது ஒன்று. இது ஒண்ணும் சித்தி வீடுக்கு எவ்வளவு கிடையாதுன்றார் வந்து. ஈஸியா அது யாரும் நம்புவாங்களா யாராவது? பகவத்கீதை சிவன் எழுதுனா யாரும் அது சித்தி வீடு போல ஒரு கம்பேர் பண்றார் நமக்கு. இது பிரசித்தி பெற்று விட்டால் முழு பாரதத்திலும் குரல் எழும்பி விடுன்றார் வந்து எல்லாருக்கும்.
ஒரு தடவ உஷா பேக்கன் வந்து பிரிட்ஜ்மான் பாய்லாம் வந்து மெஜஸ்டிக் பக்கத்துல ஒரு பெரிய ஹால் புக் பண்ணாங்க. பகவத்கீதை யார் எழுதுன்னு சொல்லிட்டு உஷா பேகன் போயிருந்தேன். நான் அப்ப 2வது வருஷம், 3வது வருஷமோ போனேன். அப்பதான் வந்து ஞானத்துக்கு வந்து. அப்போ வந்து இந்த இஸ்கால்லேருந்து வந்தாங்க வந்து. அவங்க கிட்ட குடுத்த நோட்டீஸ் வந்து அவங்களும் வந்தாங்க அந்த இது பிரத்யட்சம் பண்ண. அப்ப நோட்டீஸ் பிரதர் இதெல்லாம் சும்மா ஏமாத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்றோம். ஒத்துக்கவே இல்ல நம்ம கான்செப்ட் அவங்க வந்து. கிருஷ்ணர் தான் பகவான் கிருஷ்ணர்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாங்க. அது மாரி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க டீம் அனுப்பியிருக்காங்க வந்து. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் ஒருவருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால், மற்றொருவர் உனக்கு மந்திரம் போடப்பட்டுள்ளது என்று சொல்வார்கள். இந்த மரமானது மிகவும் மெதுமெதுவாக தான் வளர வேண்டும். இப்போது கொஞ்ச காலம் இருக்கிறது. முயற்சி செய்வதற்கு ஒண்ணும் கவலை கிடையாது அப்படின்றார். நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் எதையாவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? குழந்தைகளிலும் கூட நிறைய பேர் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதே கிடையாதாம். பாபாவின் நினைவு இல்லை என்றால் அந்த நிலை ஏற்படுவது கிடையாது. நிச்சயம் என்று எதை சொல்லப்படுகிறது என்று பாபா தெரிந்திருக்கிறார். இப்போது சிலர் 1, 2% கூட கஷ்டப்பட்டு பாபா நினைவு செய்கிறார்களாம். கஷ்டப்பட்டு நினைவு செய்றாங்களாம் வந்து. அந்த ஈஸியா வரல. இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பாபாவோட அந்த அன்பு இருப்பதில்லை அப்படின்றார். இதில் அன்பு வேண்டும். அதிர்ஷ்டம் வேணுமா? நினைவு செய்வது கூட அதிர்ஷ்டம் வேணுமா பாரு. பாபா செய்யறது நினைவு அன்பு, அதிர்ஷ்டம் 2 வேணும். பாபாவோட அன்பு இருந்தால் நாம் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமதிப்படி நடக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம். திருப்தி பேக்கன் ஒருத்தர் வந்தாங்க வந்து. நம்ம எஸ்விசி பட்டிக்கு அவங்க சொன்னாங்க வந்து, "நான் எப்போ ஞானத்துக்கு வந்தேனோ, ஒரு நாள் கூட நான் குளிக்காத யோகா செஞ்சதே கிடையாது அமிர்தவேள். டெய்லி விதிப்பூர்வமா நான் செய்வேன்" அப்படின்னாங்க. அத்தாரிட்டியா சொன்னாங்க. நான் இன்றளவும் நான் இப்ப வந்து மதுபான்ல இருக்கிறாங்க வந்து இந்த ராஜயோக கேம்பஸ் ட்ரெய்னிங் குடுக்குறாங்கல்ல, அதுல வந்து அவங்க மெம்பரா இருக்கிறாங்க வந்து. அவங்க அத்தாரிட்டியா சொல்றாங்க நாங்க. நான் விதிப்பூர்வமா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு தான் நான் அமிர்தவேல உட்காருவேன் அப்படின்னாங்க. ஆனா நம்ம அது சொல்றாரு 1, 2% தான் ஃபாலோ பண்றாங்களாம் வந்து. அதனால நாம உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகின்றோம். அரை கல்பத்தின் தேகமானி அமைந்திருக்கின்றனர். ஆகவே இப்போது ஆத்ம அபிமானி ஆவதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. தங்களை ஆத்மா என்று புரிந்து மிகவும் அன்பான தந்தை நினைவு செய்ய வேண்டும். இது ஒன்று சித்தி வீடு போல அல்ல. அவருடைய முகத்திலே அழகு வந்துவிடும். யோகா செஞ்சா. கன்னிகை திருமணம் செய்கிறேன் என்றால், நகை போன்றவற்றை அணிகிறார்கள் என்றால், முகத்தில் ஒரேடியாக குஷி வந்துவிடுமா. ஆனால் இங்கே பிரியதர்ஷினை நினைவு செய்வதே இல்லை என்றால், அந்த முகம் வாடி போனதா ஆகிவிடுகிறது. கேட்கவே கேட்காதீர்கள். கன்னிகை திருமணம் செய்கிற கன்னிகைன்னா குமாரி. செய்கிறார் என்றால் முகம் மகிழ்ச்சியானதா ஆகிவிடுகிறது. சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு கூட முகம் வாடி போய்விடுகிறது. பலவிதமாக இருக்கிறார்கள். சிலர் மற்றவருடைய வீட்டுக்கு சென்று குழம்பி விடுகிறார்கள். ஆக இங்கேயும் கூட அப்படி இருக்கிறது. அவர் கம்பேர் பண்றாரு பாரு அங்கேயும். சில பேர் வராங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அப்புறமா டிஸ்சர்வீஸ் எல்லாம் போயிடுதுல்ல. பாபா நினைவு செய்வதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப வல்லிகளுடைய கோப கோபியருடைய என்பது கடைசி நேரத்தின் புகழாகும் அப்படின்றார். தங்களை கோப கோபியர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் நிரந்தரமாக தந்தை நினைவு செய்ய வேண்டும். அந்த நிலை வந்து இன்னும் ஏற்படலையாம் வந்து. ஆனா ஏற்படணும். அடிக்கடி பாபா நினைவு வரணும். அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபா வந்திருக்கிறார். அவர் ஆஸ்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதில் முழு ஞானமும் வந்து விடுகிறது. லட்சுமி நாராயண் 84 பிறவிகள் முடித்த பொழுதுதான் பாபா கடைசியில் வந்து அவர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டு ராஜ்யத்தை கொடுத்தார். 84 பிறவி. அது முடிக்காத வரைக்கும் இந்த ஞானத்தை எடுக்க முடியாது அப்படின்றார். இந்த லட்சுமி நாராயண படம் தான் முதலாவதாகும். அவர்கள் முதல் பிறவியில் அப்படிப்பட்ட கர்மம் செய்திருக்கிறார்கள். அந்த கர்மத்தை பாபா இப்பொழுது கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மன்மனாபாவ அதாவது பாபா நம்ம குழந்தையான பிறகு 2 வரதானம் குடுப்பாரு வந்து. ஒண்ணு வந்து யோகி பவ, பவித்ர பவ அப்படின்ற. எந்த ஒரு பாவத்தை செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது சொர்க்கத்துடைய எஜமானர்கள். அதாவது புண்ணிய ஆத்மாக்கள் ஆகின்றீர்கள். அரை கல்பம் மாயையினுடைய ராவன் பாவம் செய்ய வைத்திருக்கிறது. இப்பொழுது நீங்களே தன்னைத்தான் கேட்க வேண்டும். என் மூலம் பாவம் எதுவும் நடக்கவில்லையே. புண்ணிய காரியம் செய்து கொண்டிருக்கிறேனா? அதாவது கண் இல்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறேனா? பாபா சொல்றாங்க, மன்மனாபவ மன்மனாபவ என்று சொன்னது யார் என்று கேட்கப்படுகிறது. அவர்கள் கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னு சொல்வார்கள். அந்த இது கீதையில கூட 2, 3 வார்த்தை இருக்குதாம். வந்து மன்மனாபவன் 2 வார்த்தை, 3 மத்யாஜி பவன். அவர்கள் கிருஷ்ணர் என்று சொன்னார் என்று சொல்வார்கள். பரம்பித பரமாத்மா சொன்னார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அதாவது இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. சிவ ஜெயந்தின்னு கூடவே கீதை ஜெயந்தி இருக்கிறது. கீதை ஜெயந்தியினுடைய கூடவே கிருஷ்ண ஜெயந்தி நடக்கிறது. பாருங்க. அழகா சொல்றேன். நாம் எதிர்காலத்தில் இளவரசராக ஆகும் என்பது பிரின்சஸ் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அதாவது யாசிக்கும் நிலையிலிருந்து இளவரசர்கள் ஆவோம். இதுதான் ராஜயோகத்தினுடைய குறிக்கோள் ஆகும். கீதையினுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல அப்படின்னு அந்த இது உறக்கத்தை வரணும் கொண்டு வரணும். நிராகாரமானவர் என்பதை நிரூபித்து கூறுங்கள்.
சில பேர் கேட்பாங்க, துவாபரகத்துல வந்து எழுதும் மோசம் பகவத்கீதை மோஸ்ட்லி ஏன் நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க முட்டாள் தான்னு சொல்லுவாங்க, சிவபாபா வந்து. சில சீனியர்ஸ்லாம் வந்து. ம். நீங்க அந்த டைம்ல புக் எழுதும் மோஸ்ட்லி அவங்களுக்கு டச்சிங் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்க பேர போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அப்ப விட்டுட்டு இப்போ வந்து நீங்க சங்கமுகத்துல வந்து நான் என் பேர போடு, என் பேர போடுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஜஸ்ட் அதாவது சிட் சாட் பண்ணுவாங்க அப்படியே. ம். டிஸ்கஸ் செய்யறதுக்காக, ஞானத்த புரிய வைக்கிறதுக்காக. அது டிராமால இருந்து நான் இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாரு. இதுதான் ராஜயோகத்தினுடைய குறிக்கோளாகும். கீதையினுடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல, நிராகாரமானவர் என்பதை நிரூபித்து கூறுங்கள். அப்பொழுது சர்வ வியாபி என்ற ஞானம் மறைந்துவிடும். அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பாபா தான் ஆவார். இப்ப நம்ம கூட வந்து சாப்பாடு வெளிய சாப்பிடுறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஆவார். அவர் விடுவிப்பவர் அப்படி என்று சொல்கிறார்கள். பிறகு சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன பேசுகிறார்களோ அதை புரிந்து கொள்வதே இல்லை அப்படின்றார். தர்மத்தை பற்றி என்ன தோன்றுகிறதோ அதை பேசிவிடுகிறார்கள். முக்கியமான தர்மங்கள் 3 ஆகும் அப்படின்றார். தேவி தேவதா தர்மம் அரைக்கல்பம் நடக்கிறது. பாபா பிராமண தேவதா சத்திரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இது உலகம் தெரிந்திருக்கவில்லை அப்படின்றார். அவர்கள் சத்தியகுத்தியா லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிவிடுகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அனைத்திற்கும் உயர்ந்ததா அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுடைய தர்மத்தை மறந்து தர்மமற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். நமக்கு தான் சொல்றாரு பாபா வந்து. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தர்மத்தை விடுவதில்லை. கிறிஸ்து நம்முடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்பதை அவர்கள் தெரிந்துள்ளார்கள். இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், பிறகு கிறிஸ்தவர்கள் இவைதான் முக்கிய தர்மங்களாக கண்டார். ஆதி சனாதனம், இஸ்லாமியம், பௌத்தம், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம், அப்புறமா சின்ன கடைசியில ஒண்ணு இருக்குங்களே. மற்ற சிறு சிறு தர்மங்கள் நிறைய இருக்கிறது. எங்கிருந்து வளர்ந்தன என்பது யாரும் தெரிந்திருக்கவில்லை. முகமது வந்து கொஞ்சம் காலமா ஆகிறது. முகமது ப்ராஃபட்ன்னு சொல்லுவாங்கல்ல. இஸ்லாமியர்கள் பழமையானவர்களாக, கிறிஸ்தவர்களும் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அனைவரும் அவரவருடைய தர்மம் இருக்கிறது. தங்களுடைய விதவிதமான தர்மம், விதவிதமான பெயர் இருக்கிறது என்னும் பொழுது குழம்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்றார். முக்கிய தர்ம சாஸ்திரங்கள் 4 தான் என்பதை தெரிந்திருக்கவில்லை. இதில் தேவதா, பிராமண தர்மம் வந்து விடுகிறது. பிராமணிலிருந்து தேவதை, தேவதையிலிருந்து சத்திரி என்பது யாருக்கும் தெரியவில்லை அப்படின்றார். பிராமண தேவதாய நமக என்று பாடுகிறார்கள். பரம்பிதா, பிராமண, தேவதா, சத்திரிய சத்திரியன்னா டாபர் இருக்குமா? அ சத்திரியன்னா டாபர் இருக்கும். சத்திரியா? டாபர் இருக்கும். சத்திரியன். அது சத்தியம் தானே அது வந்து. ஆ? சத்திரி என்பது வந்து திரேதா யுகம் வந்து. சரி இருக்கும். ம். இப்ப டாபர் இருக்கும். துவாபர யுகம் வந்து வைசியர். எஸ். வைஷ்ணவர்னா சூத்ரன்னா கலியுகம். கலியுகம். அதே மாரி வைஷ்ணவன்னா வந்து சத்தியுகத்த சொல்லுவாங்க. வைஷ்ணவர். வைஷ்ணவர் டிஃபரண்ட், வைசியர் டிஃபரண்ட். வைஷ்ணவன்னா தூய்மையா இருப்பாங்க வந்து. அவங்க நைட்ல இப்ப சப்போஸ் ஆபீஸ்ல துணி போட்டா வந்தாலும் அவங்க வந்து கையில எடுக்க மாட்டாங்க வந்து. ஒரு கோல் வச்சு தான் எடுத்து அந்த இதுல வாஷிங் மிஷின்ல போடுவாங்க. அவ்வளோ தூய்மையா இருப்பாங்க வைஷ்ணவர்கள். அவ்வளோ எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க. தேவதா சத்திரிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் கிளிப்பிள்ளை போல படிக்கிறார்களாம் வந்து அந்த இது வந்து பகவத்கீதைய. இது முட்கள் நிறைந்த காடாகும். பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது இது நாங்க இது கூட குர்ஆன் கூட அந்த புக் இருக்குது அதுல. அதுல படிச்சோன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அந்த அல்லாஹ் காடு இருக்குன்னு சொல்றாங்க வந்து. ஆனா நீங்க நான்வெஜ் சாப்பிடலாம், கல்யாணம் நெறைய பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அதுல வந்து விஷயம். அந்த இது போகும்போதுல அந்த பகவத்கீதை படிக்கலாம். அப்போ வந்து ஃப்ரீயா ஆக்சுவலி குடுத்தாங்க. குமார் குமார் பாய்க்கு குரான் புக்கு வச்சுது. ம். அந்த காலத்து புக்கு. இப்போ புக்கு இல்ல. ஆ. 100 வருஷம் முன்னாடி ம். 150 வருஷம் முன்னாடி இருக்க புக்கு அவரு கட்சிது. ம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நமாஸ் படிக்கிறாங்கல்ல, ம். நமாஸ் பண்றாங்கல்ல காலையில. முன்னாடி நம்ம சிஸ்டர்ஸ் என்ன முன்னாடி நமாஸ் பண்ணுவாங்க. ம். நெத்தியில கூட கல்பா தலையில பண்ணுவாங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல முஸ்லீம் ஸ்தாபனை ஆயிடுச்சுல, ம். அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல இப்ப எப்படி தெரியல, அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல வந்து யார் வந்து அதிகாலையில நமாஸ் பண்றாங்களோ அவங்க வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, ஆ? நான்வெஜ் புலால். சாப்பிடக்கூடாது, எல்லாமே புலிஸ் தான் பண்ணணும். ம். அதுல போட்டுருக்கு கிளீனா. அதான் சதோப்பிரதம் அது ஆரம்பத்துல சதோப்பிரதமா இருக்கும். அப்படியே அதுவும் அந்த கிளைகள் அப்படியே தூய்மையாற்றல. அதனால தான் பாபா இங்க சொல்றாரு வந்து, அந்த குர்ஆன்ல கூட இருக்குது வந்து, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு வரீங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ண. ஆனா வந்து அவங்க சொல்றது வந்து, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், காமத்துல விழலாம், நீ என்னன்னா எல்லாமே ஃப்ரீயா இருக்குது அதுல வந்து. அப்புறம் எப்படி பாபா சொல்றது அதுக்கு வித்தியாசப்படுது இல்லையா? நீங்க தூய்மையா இருக்கணும். அப்பதான் முடியும்.
ஸோ அதனால வந்து அதுக்கு நான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணேன். படிக்க மாட்டேறது. படிக்கிறதில்ல. அப்படியே வச்சுன்னுருக்கிறேன் புக்கு. ஆனாலும் யார் உருவாக்கியது? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் வந்து. அல்லாவின் தோட்டமாக இருந்தது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அது எப்பொழுது, எப்படி, யார் உருவாக்கியது? பரமாத்மா என்ற என்ன பொருளாக இருக்கிறது என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. எனவே அனாதைகளாக விட்டார்கள் அல்லவா? எனவே தான் இந்த சண்டை போன்றவைகள் எல்லாம் நடக்கிறது. வெறும் பக்தியிலேயே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாபா வெளிச்சமாக ஒளி தருகின்றார். ஒரு வினாடி ஜீவன் முக்தர்களா ஆக்கி விடுகிறார். ஞான, அஞ்ஞானம் அதாவது சத்குரு அளித்தார். அந்த அஞ்ஞான இருள் அழிந்தது. இப்பொழுது நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா 3வது கண் கொடுத்திருக்கார். தேவதைகளுக்கு 3வது கண்ணை காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அத்தது தெரிந்திருக்கவில்லை. உண்மையில 3வது கண் உங்களுக்கு தான் இருக்கிறது. இப்ப சொல்ல மாசல அப்படியே இந்த உலகத்த சுற்றி வரல அந்த 3வது கண் மூலமா. நம்ம சத்தியுகத்துல எப்படி இருந்தோம்? பரந்தாமத்துல எப்படி இருந்தோம்? துவாபரைக்கு அப்படியே அது ஒரு செகண்ட்ல நம்ம அப்படியே இந்த வலம் வருது. அந்த 3வது கண் வலம் வருது அப்படியே வருது. அவர் தேவதை கொடுத்து விட்டார்கள். கீதையில் பிராமணனுடைய விஷயமே கிடையாதுன்றார் வந்து. அதில் கௌரவர்கள் பாண்டவருடைய சண்டை, குதிரை, வண்டி போன்றவற்றை எழுதிவிட்டார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால், நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்பதில்லை என்று சொல்வார்கள். நாங்கள் ஏற்க மாட்டோம். எங்களுக்கு சாஸ்திரம் தெரியும். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்களாகும். ஞானம் மற்றும் பக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. ராவண ராஜ்யம் ஆகும்பொழுதுதான் பக்தி ஆரம்பமாகிறது. பாரதவாசிகள் இறங்கும் மார்க்கத்தில் சென்று தர்மம் கீழானதாகவும், கர்மம் கீழானதாக செயல்படுவர்களா ஆகிவிட்டார்கள். எல்லாம் உல்டாவா போயிட்டாங்க வந்து எல்லாமே. யார் பண்ணது? ராவணன் ஆகிவிட்டார் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா. அதே போல ராவணன் ஆவான். ராவணன் எரிக்கவும் செய்கிறார்கள். பரம்பரையாக நடந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இருக்கவில்லை. எதையுமே புரிந்து கொள்வதில்லை. மாயை முற்றிலும் கல் புத்தி உடையவர்கள் ஆக்கிவிடுகிறது. கல்லிலிருந்து தங்கமாக பாபா தான் ஆக்குகின்றார். கலியுகத்தில் வந்தால் தான் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். பாபா புரிய வைக்கிறார். இருந்தாலும் கஷ்டப்பட்டு யாருடைய புத்தியிலாவது தான் இருக்கிறது அப்படின்றார். என்னதான் சொன்னாலும் சில பேருக்கு தான் அது இதுவாகுதுன்றார். குமாரிகளாக உங்களுக்கு இப்போது நிச்சயதார்த்தம் நடக்கிறது. உங்களை பட்டத்து ராணியாக ஆக்குகிறார். உங்களை விரட்டினார். அதாவது ஆத்மாக்களாக உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் என்னுடையவர்களா இருந்தீர்கள். பிறகு என்னை மறந்து விட்டீர்கள். அதாவது தேகாபிமானிகள் ஆகிவிட்டீர்கள். பட்டத்து ராணி, பட்டாணி 2 இருக்குது வந்து. பட்டத்து ராணி இளவரசர் அந்த அலங்காரத்தோட மேல போறது. 2வது வந்து பட்ராணின்னா வந்து இந்தியில வந்து தரையில வந்து படுப்பாங்க வந்து. தலகாணி வச்சு போட்டனால இங்க ஒரு தலகாணி, இங்க ஒரு தலகாணி, இங்க ஒரு தலகாணி. பட்ராணி இந்த இந்தியில வந்து தரையில படுக்கக்கூடிய ராணி. அப்படியே ஹாயா அந்த டபுள் ஃபேமிலிஸ் படுப்பாங்க. அந்த இதுல வந்து இங்க யுனிவர்சல் பீஸால இருக்குல்ல, அப்பலாம் வந்து இடமே பத்தாத வந்து. அப்படியே ஹாயா இது மாரி பெட்டு டபுள் பேரண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து படுத்துருப்பாங்க ஹாயா அப்படியே. அப்ப பாப்பா பட்ராணிங்க பாருங்க கீழ படுத்துனுக்குது தான் அது பேர் பட்ராணின்னு சொல்லுவாங்க. உங்களை விரட்டினார். அதாவது ஆத்மாக்கள் உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் என்னுடையவர்களா இருந்தீர்கள். பிறகு என்னை மறந்து விட்டீர்கள். தேகாபிமானிகள் ஆகிய மாயனுடையவர்களா ஆகிவிட்டீர்கள். மற்றபடி விரட்டுவது போன்ற விஷயங்கள் எதுவும் கிடையாது என்று. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நினைவுதான் உழைப்பாகும். அதிக தேகாபிமானத்தை வந்து விகர்மங்கள் செய்கிறார்கள். இந்த ஆத்மா என்னை நினைவு செய்வதே இல்லை என்பதை பாபா தெரிந்திருக்கிறார் வந்து. தேகாபிமானத்தில் வந்து நிறைய பாவம் செய்கிறார்கள் என்றால், பாவக்கூடம் 100 மடங்கு நிரம்பி விடுகிறது. மற்றவர்களுக்கு வழி சொல்வதற்கு பதிலாக அவர்களை மறந்து விடுகிறார்கள். இன்னும் அதிகமாக துர்கதி அடைந்து விடுகிறார்கள். மிக உயர்ந்த குறிக்கோளாம் அப்படின்றார். உயர்ந்த உயர்ந்தால் வைகுண்டம், விழுந்தால் சுக்குநூறாகி விடுவீர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இதில் எவ்வளவு வித்தியாசம் வந்து விடுகிறது. சிலர் படித்து வானால உயர்ந்து விடுகிறார்களாம். சிலர் தரையில் விழுந்து விடுகிறார்கள். புத்தி வந்து மந்தமாகி விட்டால் படிக்க முடியாது. பச்சையா சாப்பிட்டுருமா வந்து மாய வந்து அப்படியே. அவ்வளோ கொடூரமான அப்படியே எப்பேர்ப்பட்ட பாபா குழந்தை கூட அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருமா மாய அப்படியே. நெறைய பேர் அது மாரி நடந்திருக்குது. அம்மா டைம்ல அம்மா உயிர் போனவுடனே அப்படி எல்லாரும் நெறைய பேர் போயிட்டாங்க. கொத்து கொத்தா போயிட்டாங்க ஊருக்கு வீட்டுக்கு அப்படியே. அம்மா இல்லாத நாங்க என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அது மாரி சிச்சுவேஷன்லாம் இருந்தது அந்த காலத்துல. பாபா என்னால் யாருக்கும் புரிய வைக்க முடியாது என்ற சிலர் கூறுகிறார்கள். நல்லது. அதாவது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றார். நீ சொல்லக்கூட வேணாம். நீ என்ன நினைக்கிற? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை என்னை நினைவு செய்தா போதும்ன்றார் பாபா. வேற எதுவும் வேணான்றார். நான் உங்களுக்கு சுகம் அளிப்பேன் என்று கூறுகின்றேன். ஆனால் நினைவு செய்வதே இல்லை. நினைவு செய்தால் மற்றவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். பாபா நினைவு செய்தல் என்றால் பாவம் அழிந்துவிடும். அவருடைய நினைவில்லாமல் நீங்க சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி நிராகார தந்தையிடமிருந்து கிடைக்கும். மற்றவர்கள் அனைவரும் அல்பகால சுகம் அளிப்பவர். அதாவது சிலருக்கு ரித்தி சித்தியினுடைய மூலம் குழந்தை கிடைத்து விட்டது அல்லது ஆசீர்வாதத்தால் லாட்டரி கிடைத்தது என்றால் அவ்வளவுதான் நம்பிக்கை வந்து விடுகிறது. அந்த சன்னியாசிட்ட போனா அங்க போயிட்டு வந்தா குழந்தை பொறந்துச்சுன்னு வச்சுக்க. ஓ! இவங்க ரித்தி சித்தி வேலைன்னு சொல்லிட்டு இவங்க மூலியமா தான் குழந்தை பொறந்து அவங்க மேல போயிடுது அட்ராக்ஷன்.
சிலருக்கு 2 கோடிகள் லாபம் கிடைத்துவிட்டால் அவ்வளவுதான், அதிக மகிமை பாடுவார்கள். ஆனால் அது அல்ப காலத்திற்கு ஆகும். 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம், செல்வம் கிடைக்க முடியாதல்லவா? ஆனால் மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. குற்றம் கூறவும் முடியாது. சுலகத்திலேயே குஷியாகி விடுவாங்க. நான் ஒரு டைம் இங்க கம்பெனி இருக்கும் மோஸ்ட்லி கூட வந்து கிறிஸ்டின் இது. அவர் கூட்டின்னு போவாரு வந்து கிறிஸ்டினுக்கு. அந்த அல்லோலி அது இங்க தான் அந்த எலக்ட்ரானிக் சிட்டில வந்து. இப்போ கூட இருக்குது அந்த போம்போது நான் பார்த்துன்னு போறது. அப்படியே அங்க கூட்டின்னு போய் ஈவினிங் கூட்டின்னு போவாரு. நெறைய பேர் நல்லா பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்க வந்து. அந்த அல்லோலிய படிப்பாங்க. பாட்டு போட்டுட்டு அந்த ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு படிப்பாங்க வந்து. நான் முன்னாடி உட்காருவேன். அது அது ட்ராமாவா என்னன்னு தெரியல. எல்லாம் முடிச்ச பிறகு கடைசில வந்து அவர் எல்லாம் இப்படி கை வைப்பாங்களா, எல்லாம் டப்பு டப்புன்னு கீழ விழுவாங்க. அந்த மந்திரம். எனக்கு பயமா இருக்கும். என்னன்னா என்ன ஏதோ கொண்டு வந்து விட்டுட்டு பயமா இருக்கு எனக்கு வந்து. அப்புறமா எனக்கு புரியல அது வந்து அப்பவே. அதுதான் அதெல்லாம் போயிட்டு சொல்லுவாரு பாப்பேன். எல்லா தர்மத்துக்கும் போயிட்டு கடைசில இங்க தான் வரணும். இப்ப தெரியுது அந்த இதெல்லாம் வந்து. அப்புறம் வந்துட்டு நான் அது செட் ஆகல அது. ஆனா மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. குற்றம் கூறவும் முடியாது. அல்ப காலத்திலே குஷியாகி விடுகிறார்கள். பாபா குழந்தைகளை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து, சொர்க்கத்தின் ஒரு ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. சிலர் முற்றிலும் புரிய வைக்க இயலுவதில்லை. சிலர் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் முழுமையான யோகம் இல்லாத காரணத்தினால் யாருக்கும் அம்பு தைப்பது கிடையாது என்றார். தேக அபிமானத்தை வருவதன் மூலம் ஏதாவது பாவம் நடந்து கொண்டே இருக்கிறது. யோகம் தான் முக்கியமானதாகும். நீங்க யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பழமையான யோகத்தை பகவான் தான் கற்றுக் கொடுத்தார். கிருஷ்ணர் அல்ல அப்படின்ட்டு அது நீங்க ஒரு 4, 5 தடவ சொல்றாரு. திரும்பி திரும்ப அதே வந்து. கிருஷ்ணர் கிடையாது. நான் தான்றார். நினைவு யாத்திரை மிகவும் நல்லதாகும். நீங்கள் நாடகம் பார்த்துவிட்டு வந்தீர்கள் என்றால், புத்தியில் முழுவதும் முன்னால் காண்பது போல வந்துவிடும். யாருக்காவது சொல்வதென்றால் சற்று நேரம் பிடிக்கும். இதுவும் அது போலவே ஆகும். விதை மற்றும் மரம் இந்த சக்கரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. சாந்தி தாமம், சுகதாமம். துக்கதாமம், சாந்தி தாமம். ஒரு வினாடி அல்லவா? ஆனால் நினைவு இருக்க வேண்டும் அல்லவா? முக்கியமான விஷயம் தந்தையினுடைய அறிமுகம். மத்தவங்களுக்கு குடுக்கணும் அறிமுகம். நம்முடைய தொழில்ல வந்து எங்க போனாலும், பஸ்ல போனாலும், ஆட்டோல போனாலும் ஒரு நோட்டீஸ் வச்சுக்கணும் கையில. அத குடுக்கணும். என்னை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள் என்று பாபா கூறுகின்றார். நல்லது. சிவபாபா குழந்தைகளாக உங்களை நினைவு செய்கின்றார். பிரம்மா பாபா நினைவு செய்வதில்லை அப்படின்றார். நம்முடைய சொல்படி கேட்கும் குழந்தைகள் யார் யார் என்பதை சிவபாபா தெரிந்திருக்கிறார். நல்ல சேவாதிரி குழந்தைகள் நினைவு செய்கிறார். இவர் பிரம்மா யாரையாவது நினைவு செய்வாரா என்ன? இவருடைய ஆத்மாவிற்கு டைரக்ஷன் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது நல்லதாகும். அப்படின்ட்டு முரளி வந்து நீங்க வித்தியாசமா சொல்றாரு வந்து. என்ன சொல்றாருன்னா, சிவபாபா குழந்தைகளாக உங்களை நினைவு செய்கின்றார். பிரம்மா பாபா நினைவு செய்வது கிடையாது என்றார். நம்முடைய சொல்படி கேட்கும் குழந்தைகள் யார் யார் என்பதை சிவபாபா தெரிந்திருக்கிறார். நல்ல சேவாதாரி குழந்தைகள் நினைவு செய்கிறார். இவர் அதாவது பிரம்மா யாரையாவது நினைவு செய்வாரா என்ன? இவருடைய ஆத்மாவிற்கு டைரக்ஷன் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்பது அப்படின்ற நல்லது அப்படின்றார். இனிமையான இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும், காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்காரம். அங்க அப்படிதான் சொல்லுவீங்கல்ல? உங்க சென்டர்ல நமஸ்காரம் மட்டும் முடிப்பீங்கல்ல? இங்க வந்து 3 தடவ சொல்லுவாங்க. நமஸ்காரம், 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 சுக்கிரே பாபான்னு சொல்லுவாங்க. मीठे मीठे से ம். बड़ी मात पिता बाप दादा का याद किया हाउ गुड मॉर्निंग रुहानी बच्चों की रुहानी बाप दादा को नमस्ते ம். रुहानी बाप दादा को रुहानी बच्चों की नमस्ते अभियान शुरू இங்க 3 தடவ சொல்லுவாங்க. அப்புறம் சுக்கிரியா பாபான்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டி ஆனா இங்கிலீஷ்ல வந்து நமஸ்காரம் மட்டும் தான் இருக்கு. நமஸ்தேன்னு அப்படிதான் இருக்கும் இங்கிலீஷ்ல. எசன்ஸ் ஆஃப் தாரணை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்கணுமா. அன்பு வைப்பது என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸ்ரீமத் படினா எங்க போனாலும் ஒவ்வொரு அடியில அன்பு இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் தினமும் அவசியம் புண்ணிய காரியம் செய்ய வேண்டுமா. அனைத்திலும் பெரிய புண்ணியம் அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பதாகும். தந்தை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையினுடைய நினைவு ஏற்படுத்த வேண்டும். அற்புதமா இருக்கு பாரு வந்து. 2வது அன்பு பாபா மேல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு அடி வந்து ஸ்ரீமத் படி இருக்கணும் வந்து. புண்ணிய காரணம் மத்த பாபாவோட அறிமுகம் கொடுக்கணும் யாருக்காவது வந்து. பிளெஸிங் வந்து தன்னுடைய திருஷ்டி மற்றும் உள்ளுணர்வு மாற்றத்தின் மூலம் சிருஷ்டியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாக எப்படி நம்ம பார்வையோ அதே போல தான் உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ரைமிங் வேர்ட்ஸ். திருஷ்டி டு சிருஷ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? தன்னுடைய உள்ளுணர்வு மாற்றத்தின் மூலம் அநேக ஆத்மாக்கள் தங்கள் உண்மையான வடிவத்தை, உண்மையான வீட்டை மற்றும் உண்மையான ராஜதானி பார்ப்பார்களாம். அத்தகைய யதார்த்த சாட்சாத்காரம் செய்வதற்காக உள்ளுணர்வில் ஒரு சிறிது தேகாபிமானத்தின் சஞ்சலம் இருக்கக்கூடாது. உள்ளுணர்வை சீர்திருத்தத்தின் மூலம் திருஷ்டியை தெய்வீகமாக்குங்கள்.
அப்போது இந்த சிருஷ்டி மாறுவிடம். பார்ப்பவர்கள் அனுபவம் செய்வார்கள். இவை கண்கள் அல்ல, ஆனால் மாயமந்திரத்துடைய பெட்டகங்கள். இந்த கண்கள் சாட்சாத்காரத்தினுடைய சாதனமாகிவிடும். பிரம்ம பாபா கூட ஒரு டைம் வந்து அவருக்கு வந்து இந்த பாகற்காய் வந்து சப்ஜி செஞ்சு குடுத்தாங்களாம் வந்து. ம். அப்போ வந்து அந்த இது பிராமணி இருக்கிறாங்கல்ல, அப்போ வந்து பாபா நான் வந்து அது சாப்பிட்டு ரொம்ப கசப்பா இருக்குதாம்மா இதுவுமா அது. ம். அப்போ வந்து பிரம்ம பாபா வந்து அத வந்து என்ன பண்ணாருன்னா, அத வந்து திருஷ்டி அத பார்வை மூலமா அத மாத்திட்டாரு வந்து அப்படியே அது. அந்த ஸ்வீட் வந்துருச்சு அப்படியே வந்து. கசப்பு கிடையாது. அதான் எப்படி உள்ளுணர்வு பார்வை மூலம் மாத்துறது அதுதான். அது சூப்பி ரசன அப்படி குடிச்சு அப்படி மாத்திட்டாரு அப்படியே வந்து. ஸ்லோகன். சேவையினுடைய ஊக்கம் உற்சாகத்துடன் கூடவே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு தான் வெற்றிக்கான ஆதாரமாக வந்து. சேவைனா ஊக்க உற்சாகம் இருக்கணும், தைரியம் இருக்கணும், பியூரிட்டி இருக்கணும், அப்புறம் சுயதரணி சக்கரம் இருக்கணும். இது 3 இருந்தா வைராக்கியம் உள்ளுணர்வு தான் வெற்றிக்கான ஆதாரம். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 இல்லையா? அதனால வந்து இன்னைக்கு அவ்யக்த இஷாரா மாறுது வந்து. அதாவது போன தடவ என்னது விசுவாசம் தான் நம்பிக்கை தானே? அவ்யக்த இஷாரா. சேவையில வந்து அது இஷாரா சொன்னோம். இப்ப வந்து மகான் ஆவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்க. இனிமை மற்றும் பணிவு. இந்த மாசம் ஃபுல்லா என்ன ஆகும்னா, இனிமை மற்றும் பணிவு. இனிமை குணத்தை தாரணை செய்பவர் இங்கேயும் மகான் ஆகிறார் மற்றும் அங்கே சத்தியுகத்தில் பதவி பெறுகிறார். இனிமை தன்மை வந்து. இனிமையானவர் அனைவரும் மகான் வடிவத்தில் பார்ப்பார்கள். ஆக இந்த இனிமையின் விசேஷ குணம் ஒவ்வொரு குழந்தையிடம் இருக்க வேண்டுமாம். இனிமையின் அதாவது மது, மதுனா தேன். யாரிடம் உள்ளதோ அவருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி மேல் வெற்றி தான். அவரது வாழ்க்கையிலிருந்து தோல்வி என்பது விலகி போய்விடும் அப்படின்ட்டு, அந்த இனிமையான பணிவு அப்படின்ற குணத்த வந்து தானம் செய்யணும் இந்த மாசத்துல. அப்போ வந்து காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி தான். அவரது வாழ்க்கையிலிருந்து தோல்வி என்பது விலகி போய்விடும் அப்படின்ட்டு பாபா நமக்கு அவ்யக்த இஷாரா குடுக்குறார். ஸோ அற்புதமா இன்னைக்கு வந்து பகவத்கீதை நான் தான் எழுதுனேன். கிருஷ்ணர் கிடையாது. அந்த ஒரு சேவைய வந்து செய்ய சொல்றாரு வந்து பாபா. வேற எதுவும் வேணான்றாரு. என்னுடைய அறிமுகம் குடுங்க அவ்வளோதான். 2டே பாயிண்ட் சாராம்சம் முடிக்கிறார் அந்த முரளி இன்னைக்கு ஃபுல்லா தான். அவ்யக்த சிக்னல்ல வந்து இனிமை மற்றும் பணிவு இந்த 2 குணங்கள வந்து தாரணை செய்யணும் வந்து. அப்ப வந்து தோல்வி வராது. வெற்றி தான் உங்களுக்கு அப்டின்றாரு வந்து. முரளியினுடைய சாராம்சம் இன்னைக்கு. அச்சா ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 1/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க